மார்ச் 7. ஸோ இந்த மார்ச் 7 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டேங்கிறாங்க. ஸோ டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்ச பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்கினாரா. ஸோ அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சீரியல் ஃபுட் டேங்கிறாங்க. ஸோ சீரியல் ஃபுட்ஸுங்கிறது இந்த தானிய வகையான சாப்பாடுகளை சாப்பிடணும், சாப்பிட்டு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த மார்ச் 7 பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஒவ்வொரு பொதுவாக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு, பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்க செய்கிற வேலைக்கு வந்து நிறைய பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு எம்ப்ளாயாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு வந்து யாரும் பெருசாக பாராட்ட மாட்டாங்க. அவனுக்கு மாத சம்பளம் கரெக்டாக போட்டாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும், ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 7 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you.